Hello friends, welcome back to our channel Simply Ari. ஆன்லைன் ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் ஒர்க் ஷாப்போட நெக்ஸ்ட் பேட்ச் அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரேசிங் தெரியாதனால ஆரி ஒர்க்கில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் இருக்கீங்க, ஒரு வீட்டிலேருந்து சின்னதாக ஒரு ட்ரேசிங் ஷீட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கானது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிளாஸோட டீட்டெயில் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸோட ஃபீட்பேக்கும் அவங்களோட ஒர்க்கும் பார்க்கலாம். ஸோ நம்மளோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா March 11th ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் March 14th கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 4 days கிளாஸ். ஜூம் ஆப்பில் லைவாக கண்டக்ட் பண்ணுறோம். ரெக்கார்டட் வீடியோஸ் கிடையாது, ஒன்லி லைவ் கிளாஸ் தான். டைமிங் வந்து 1:30 to 3:30. நிறைய பேரால் மார்னிங் செஷன் அட்டன் பண்ண முடியல, ஆஃப்டர்நூன் நீங்கள் டைமிங் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி ஆஃப்டர்நூன் டைமிங் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். 4 days கிளாஸ், டெய்லி 2 hours இருக்கும். ஸோ லாங்குவேஜ் வந்து தமிழ், அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த கிளாஸோட ஃபீஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1099 rupees. ப்ராக்டிஸ் மெட்டீரியல் கிட் வந்து நானே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வரும். நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு பொறுத்த மாதிரி கொரியர் சார்ஜஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா லேடிஸால் வெளியில் போய் மெட்டீரியல் வாங்க முடியல அண்ட் நான் சொல்கிற மெட்டீரியல்ஸ் நிறைய ஏரியாவில் கிடைக்கிறதும் இல்லை. அதனால் மெட்டீரியல்ஸ் வந்து நானே ப்ரொவைட் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். மெட்டீரியலோட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க March 4th உங்களோட சீட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் அனுப்புறது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா கரெக்ட் டைமில் உங்களை வந்து ரீச் ஆகாது. அதனால் மெட்டீரியல்ஸோட கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க March 4th உங்களோட சீட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போது கிளாஸில் நம்ம எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் நாலேஜ். ட்ரேசிங்க்கு நீங்கள் எந்த மாதிரி மெட்டீரியல் செலக்ட் பண்ணணும், ட்ரேசிங் ஷீட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, எந்தெந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி அவுட்புட் வரும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம். அடுத்தது பேசிக் ஸ்கெட்சிங். உங்களுக்கு ட்ராயிங்கே சுத்தமாக வரலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் தைரியமாக ஜாயின் பண்ணலாம். பேசிக்காக ஒரு லைன் போடுறதுலேருந்து எப்படி பண்ணுறது தான் நம்ம கிளாஸில் டீச் பண்ணுவோம். ஒரு சின்ன மோட்டிவ்லேருந்து கிராண்டான டிசைன்ஸ் நீங்கள் எப்படி கொண்டு வரலாம், ப்ரைடல் ப்ளவுசஸ் எல்லாமே நீங்கள் எப்படி ஈஸியாக ஸ்கெட்ச் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே கரெக்ட் பொசிஷனில் எப்படி ட்ரா பண்ணி கொண்டு வரது, நெட்டில் பார்க்குற டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரீக்ரியேட் பண்ணுறது, ஒரு நார்மல் ப்ளவுஸ் வச்சு அதோட மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எப்படி ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ளஸ் ட்ரேசிங் ஷீட்டில் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிற டிசைன்ஸை கிளாத்தில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணுன்ற வரைக்கும் ஃபுல்லாக ட்ரேசிங் பற்றின கம்ப்ளீட் டாப்பிக்கும் இந்த 4 days கிளாஸில் நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் நம்மளோட இந்த 4 days கிளாஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் ட்ரேசிங். இந்த கிளாஸில் நம்ம ஆரி எம்ப்ராய்டரி பற்றியோ இல்லை டெய்லரிங் பற்றியோலாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேசிங் மட்டும் தான் பார்ப்போம். அண்ட் நம்மளோட இந்த கிளாஸ்க்கு ரெக்கார்டட் வீடியோஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, ஒன்லி லைவ் கிளாஸஸ் மட்டும்தான். ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் என்னோடய ஜிபே அண்ட் வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் ஃபீஸ் அமௌண்ட் 1099 rupees ஜிபே பண்ணிவிட்டு பே பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட், உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட், இந்த 3 டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜும் அட்ரஸ் ஃபார்மேட்டும் சென்ட் பண்ணுவோம். இப்போது நம்ம லாஸ்ட் பேட்ச் பார்ட்டிசிபெண்ட்ஸோட ஃபீட்பேக்கும் அவங்க பண்ணின ஒர்க்கும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக பாருங்கள், அவங்க சொல்லியிருக்கிற ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கேளுங்க, அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசலாம். நான் சரண்யா, சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் யூடியூப்பில் தான் இவங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நிறைய ரிவ்யூலாம் பார்த்தேன், எப்படி நம்ம கற்றுக்க போகிறோமோ. 3 years 4 years நான் வந்து ஆரி பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக பீட் ஒர்க் தான் எடுத்து பண்ணுவேன். ஏதாச்சும் டிசைன் அனுப்பிச்சிட்டாங்கன்னா திணறுவேன், பயப்படுவேன் நான். அதனால் சரி நம்ம இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்த பின்னாடி எப்படி செய்ய போகிறோன்றது பயமும் இருந்தது எனக்கு. ஆனால் அவங்க ஃபஸ்ட் நாள் கிளாஸ் எடுக்கும்போது இவ்வளோ ட்ரிக்ஸ் இருக்கா இது உள்ள, நம்ம சேர்ந்தது பெனிஃபிட் தான் நம்மளுக்கு, நம்ம கொடுத்த காசுக்கு மேலே இது வர்த்து தான். கண்டிப்பாக புதுசாக நீங்கள் யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த ஃபீஸ்க்கு இவ்வளோ நம்மளுக்கு 4 நாள் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சூப்பர். ரொம்ப தேங்க்யூ மேம். நான் இந்த டிசைன் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான். தேங்க்யூ ஸோ மச் மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். இந்த 4 நாள் ட்ரேசிங் கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். நான் வந்து ஒரு ஆரி டிசைனர் தான், ஆரி கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் பின்ட்ரெஸ்ட்டில் பிக்சர் பார்த்து அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தான் எப்பயுமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட்லேயே இருந்தேன். ரெண்டாவது பீட் ஒர்க்கு மட்டும்தான், த்ரெட் ஒர்க்கு பீட் ஒர்க் மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நான் வச்சுருந்தேன் என்ன. இப்போ உங்களோட ட்ரேசிங் ஸ்கெட்சிங் கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்மளாலேயும் ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருச்சு. அதை கொடுத்தது நீங்கள் தான். எங்களுக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ சூப்பராக சொல்லிக் கொடுப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேம். 4 நாள் கிளாஸ். ப்ளவுஸ் மார்க்கிங் சொல்லி கொடுத்தீங்க, எக்ஸட்ராவாக பிஸ்னஸ் ஐடியா கொடுத்தீங்க, ட்ரேசிங் ஷீட் பிஸ்னஸ் ஐடியா கொடுத்தீங்க. உங்களை லைஃப் லாங் மறக்க மாட்டேன் மேம். இது எல்லாத்துக்கும் நீங்கள் செய்கிற சேவைன்னு தான் சொல்லணும். இந்த இப்படி ஒரு அமௌண்ட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இது தொடரணும்னு நான் நினைக்கிறேன் மேம். ஆரி கிளாஸும் இது மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக எடுத்து நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இந்த ஒர்க்கை எல்லாத்துக்கும் வந்து கற்றுக் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் கடவுளை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம்.
ஹலோ மேம், நான் இப்போ தான் ரீசெண்டாக ஆரி கற்றுக்கிட்டு எனக்கு ட்ரேசிங் வந்துட்டு ஐடியாவே இல்லை. நான் ஆரி கற்றுக்கிட்ட பக்கமும் ட்ரேசிங் ஜஸ்ட் ஒரு 1 லைனில் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக ப்ரைடலில் ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அதில் ஆரி பண்ண தெரியுது. பட் எனக்கு ட்ரேசிங் வந்துட்டு சுத்தமாக பண்ண தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நான் ஆன்லைனில் பார்த்து உங்ககிட்ட நான் ட்ரேசிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். 4 நாள் எப்படி போச்சுனே தெரியல. பட் கிளாஸ் எண்ட் ஆகும்போது என்னாலேயும் ஒரு ஃபுல் ப்ளவுஸ் வந்து ட்ரேசிங் போட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கும் வந்துருச்சு. அண்ட் தென் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா டவுட் கிளாரிஃபிகேஷன் தான். நான் எப்போ கிளாஸ் டைம்லும் சரி, கிளாஸ் முடிஞ்சும் சரி, எனக்கு எப்போ எந்த டவுட்னாலும் கரெக்டாக சின்ன டவுட்னாலும் கரெக்டாக கிளியர் பண்ணுறாங்க. ஸோ நான் நிறையா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு டவுட் கேட்டோம்னா அப்படியே கிளாஸ் டைமில் ஓகே, கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்கிப் பண்ணுவாங்க. உங்ககிட்ட வந்துட்டு எப்போ டவுட்னாலும் கிளியர் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஹாய் மேம், ஐம் சீதாலட்சுமி ஃப்ரம் நாகர்கோயில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அ லாட் மேம். நான் ட்ரேசிங்க்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு பிக்சர்ஸும் பார்க்கும்போது இது எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, இது எப்படி ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா ஆரி ஒர்க்கில் வந்து யூ ஆர் எ கிரேட் ஒர்க் மேம் ஃபார் ட்ரேசிங் மெத்தட். அதாவது ட்ரேசிங் நல்லா இருந்தால் தான் நம்ம பண்ணக்கூடிய டிசைன்ஸுமே நல்லாயிருக்கும். அந்த ட்ரேசிங்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால் கூட அது சின்ன சின்ன விஷயத்தினால அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலான்னு நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. அது எங்களை மாதிரிப்பட்டவங்களுக்கு இன்னும் எங்களை மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் ஒரு இன்ஸ்பயராக இருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட வரக்கூடிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு ஃப்யூச்சரை வந்து ஏம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் நீங்கள் அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், இவ்வளோ காமாக பர்ஃபெக்டாக யாருமே டவுட்டுக்கு ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க மேம். நாங்கள் எல்லாருமே ஒரே கொஸ்டின்ஸை கூட திருப்பி திருப்பி நாங்கள் வேறு மெத்தடில் கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர்ஸ் பொலைட்டாக பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். கரெக்டான ஒர்க்கை பர்ஃபெக்ஷனோட முடிச்சு கொடுக்குற ஃபீலே வேறு மேம். அந்த ஃபீலே வந்து எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ லாட். ஹாய் மேம், என் பேர் கலாவதி, பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். நான் 17 வருஷமாக ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து எனக்கு ட்ரேசிங் தெரியாது. நெட் சென்டர்லேருந்து ட்ரேசிங் எடுத்துகிட்டு வந்து தான் நான் ட்ரேஸ் பண்ணுவேன். கார்பன் ஷீட் வச்சு. அது என்ன ஆகும்னா ப்ளவுசஸ் சைஸ் வேரியேஷனால் என்னால் டிசைனை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃப்ரீ ஹேண்டில் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ட்ரா பண்ண தெரியும். ஆனால் வந்து அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எல்லாம் வந்து சின்னது பெருசுமாக வரும். அதனால நான் என்ன பண்ணுவேன், த்ரெட் ஒர்க் எல்லாம் மோஸ்ட்லி எடுக்கவே மாட்டேன். பீட் ஒர்க் ப்ளவுசஸை வந்து யூஸ் பண்ணுவேன், வாங்கிப்பேன் கஸ்டமர்கிட்ட. அந்த மாதிரி மட்டும்தான் செஞ்சு கொடுப்பேன். இந்த சிம்பிளி ஆரி ட்ரேசிங் கிளாஸில் சேர்ந்து பார்த்து என்னாலையும் ட்ரேஸ் பண்ண முடியும்னு தோணுச்சு. நானும் நிறைய ஷீட்ஸில் இப்போ ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேசிங் கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சிம்பிளி ஹாரிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் மேம், நான் ராஜேஸ்வரி பேசுகிறேன். இந்த மாதிரி 4 டே செஷன் கொடுத்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரேசிங் வந்து ரொம்ப இவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது நீங்கள் தான். நீங்கள் நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துட்ருக்கிறீங்க, நிறைய வந்து யூடியூப்ஸில் போடுறீங்க. ஸோ நல்லா இருக்குது. நாங்களும் அதை என்ன மாதிரி படிச்சுட்டு இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுங்கள், பண்ணி எங்களை மாதிரி இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேசிங் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து எனக்கு இது வரைக்கும் தெரியாது. உங்கள் யூடியூப்ஸை ஃபாலோ பண்ணி நான் வந்து ஸ்டிச்சிங் பார்த்துட்டு இருக்கிறப்போ தான் இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட் அதை பற்றி பேசிக்கே எனக்கு வந்து நாலேஜ் கிடையாது. ட்ரேசிங்னா என்னங்கிறதே தெரியாது. ஏன்னா இப்போ தான் ஆரி படிச்சுட்டு இருக்கேன். சரி பார்ப்போம், ஜாயின் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறப்போ தான் பார்த்தா வந்து அந்த ப்ளவுஸ் மார்க்கிங்காக இருக்கட்டும், ட்ரேசிங்காக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக ரொம்ப பொலைட்டாக சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து எந்த டிசைன்ஸ் பார்த்தாலும் நம்மளால் வந்து போட முடியும். எப்படி ஜூம் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணலாம், எது பண்ணக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி வந்து என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை யூஸ்ஃபுல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஃபீட்பேக்காக நீங்கள் எடுத்துக்கிடுங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். இந்த 4 நாளில் ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்து ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு ஐடியாஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்கும் அவங்க பண்ணின ஒர்க்ஸும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க அண்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸ் பற்றி உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் கால் ஆர் வாட்ஸ்அப் எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லோரும் கிளாஸில் மீட் பண்ணலாம். until then take care, bye.